அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். கன்னி ராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி காலம். கன்னிராசியை பொறுத்தளவு அவர் எப்பவுமே கொஞ்சம் மென்மையான ஒரு பர்சன் சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு ரொம்பவே இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்பவே ரொம்ப கவிதநயமாக பேசுவீங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கேங் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இனிமையாக பேசுவீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு கோபமான ஒரு வார்த்தை வருதுங்கிறதே ரொம்பவே ரொம்ப இனிமையாக பேசுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, இது வரைக்கும் 2ஆம் கட்ட மனநிலையில் இருந்துட்டேன்பா, இது பண்ணவா அது பண்ணவா என்ன பண்ணனே தெரியல, ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நடந்திருக்கு. நிறைய விஷயம் ஒரு முடிவெடுக்கனாலும் நீங்கள் ஒரு 2ஆம் கட்ட மனநிலையில் தான் இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறாரு. நீ எவ்வளோ குழப்பமாக இருந்தாலும் சரி, உனக்கு நான் தெளிவான ஒரு தீர்வை தரேன்னு சொல்லி தெளிவான ஒரு தீர்வை கொடுக்குறாரு. 2வது பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்தமான வீடோ இல்லை சொந்தமான இடம் மனை வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பே இருக்குது. எனக்கு நானும் நிறையா பார்த்துட்டேன். சொந்த வீடு அமையவே மாட்டேங்கி, நானும் அதாவது கெட்டணும்னு சொல்லி அதற்குண்டான அமைப்பு ஏற்படுத்தினாலும் கெட்டுறதுக்குண்டான அமைப்பும் இல்லை, லோனும் கிடைக்க மாட்டேங்கி, இல்லை நாங்கள் கெட்டின வீட்டே வாங்கினாலும் அது கரெக்டாக செட் ஆகவும் மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற நம்ம கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுடைய பூர்வீகத்துலேயும் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, நீங்கள் இருக்கிற உங்கள் ஊர்லேயும் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இப்போ நீங்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையே இல்லாத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் உன்னுடைய வெற்றிக்கு காரணம், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது ஒருத்தர் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் படுத்து நீங்கள் ரொம்ப பேசிக்கிருக்கீங்க. அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறவங்க நீங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டீங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான முகம் அப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இவன் நம்மளோட மிஞ்சிடனே, இப்படிலாம் இவன் இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக எப்போ உங்கள் காலை வாரலாம்லாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு நன்றாக இருக்கும், நல்லா போய்கிட்டே இருக்கும். ஆனால்
தேவையில்லாத ஒரு உறவில் இருக்கீங்க, தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ உண்டாகாமல் இருக்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தவறாமல் அது பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஒரு திருமணத்தில் ஆகிறவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான, உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. இது கணவன் மனைவிக்கெலாம் இருக்குது. இது குழந்தைகளுக்கு மத்தியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, குழந்தைகளுக்கு உங்களுக்கும் எப்பவுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணையை குழந்தைகளை அதட்டினாலும் சர்ச்சா நம்ம எதுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை எந்த ஒரு விஷயத்துலையுமே குழந்தைகளை அவமானப்படுத்த மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பெருமை சேர்க்கணுமோ அவ்வளோ தூரம் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பெருமை சேர்ப்பாங்க. அதற்குண்டான ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் நிச்சயமாகவே இருக்குது. இது தொழில் சொல்லி பார்க்கும்போது, தொழிலில் ஏற்கனவே உள்ள வருமானம் தங்குதடை இல்லாமல் வரும். நல்ல ஒரு வருமானத்தில் பிரச்சனை இல்லாமல் வரும். ஆனால் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை என்னுடைய நண்பன் தான், என்னுடைய உறவினர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஸாக சேர்ந்துருக்கும் போது அது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் கொண்டு வரும். இல்லை தேவையில்லாமல் ஒரு நீ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், என்னால் தான் இவ்வளோ தூரம் வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லாமல் உங்களுடைய சுய தொழிலாக இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலாகவே உங்களுக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் நண்பர்களுக்கு மத்தியிலையும் உறவினர்களுக்கு மத்தியிலையும் நீங்கள் பேசும்போது எச்சரிக்கை உணர்வோடு பேசக்கூடிய அவசியம் நிச்சயமாகவே இருக்கும். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எந்த வார்த்தை பேசினாலும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசி அது 2-3 வார்த்தையாக தெரிஞ்சு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக பேசுகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களுக்கு பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. தினமும் நீங்கள் போகிற இடத்துல சரி, வேலை பார்க்க போகிறீங்க, இல்லை கோவிலுக்கு போகிறீங்க, இல்லை ஜஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள் முதற்கொண்டும் தினமும் விநாயகரை போய் பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நின்று மனமுறிகளாக நீங்கள் வழிபாடு பண்ணவே வேணாம். ஜஸ்ட்டு போய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, அப்போ என்னை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற பாதிப்புகள், உங்களுக்கு இருக்கிற அந்த தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் விஷயம் எதுவுமே உங்களை அண்டாது. உங்களை தள்ளி அங்கிட்டு ஓடிடும். ஸோ நிச்சயமாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.